வாழ்க்கையில் என்னென்ன நான் துன்பத்தை அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கு அழுகுதான். சரி சரி. சொந்தமாக செங்கல் கூட கிடையாது. பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் ப்ரோ இருக்கும். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். வேலைக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லை ப்ரோ. வாங்குற காசு அவன் அவனை சாப்பிட்டு போயிடுறான். கடன் கடன் கடன்னு 95 நாள்லேருந்து கடன் தான் ப்ரோ. ஸோ நான் படித்தது வந்து 10th தான். 10th படித்து லாஸ்ட்டு எக்ஸாம் அப்போ வந்து அப்பா ஹார்ட். எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு தான் ஆசை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வசதி இல்லை நினச்ச மாதிரி படிக்கிறதுக்கு. காரில் போகும்போது காரில் போகணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் நம்மளால் முடியாது. சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம், அதுக்காக இஎம்ஐ கேட்போம், போயிட்டு லோன் கேட்கலான்ட்டு போவோம். ஆனால் நம்ம சேலரியை பார்த்து எலிஜிபிள் இல்லைன்ட்டுருவானுங்க. ஸோ அதுக்காக அந்த வீடு வாங்கி நம்ம அந்தளவுக்கு ஒரு மேரேஜ் பண்ணோன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அந்த லெவலில் ஒரு பொண்ணையும் பார்க்கணும். கடைசியில் சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்க, கடைசியில் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நம்மளை கேட்டால் பையனுக்கு வீடு இல்லைன்றானுங்க. ஸோ நான் படித்தது வந்து 10th தான். 10th படித்து லாஸ்ட்டு எக்ஸாம் அப்போ வந்து அப்பா ஹார்ட் அட்டாக். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் நம்ம போது என்ன ஃபாரினுக்கு அனுப்புறது தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க வந்து டிசிஷன் எடுத்தது. ஸோ அந்த டயத்தில் வந்து ஃபாரின் போன பிறகு எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் தான் வரும். அவங்களோட ஸ்லாங் வந்து எனக்கு வரவே வராது. அவங்களோட ஸ்லாங் வந்து அரப். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நரக வேதனை தான். எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னு தெரியாது. வெளி உலகம் வேறு. எனக்கு அப்போ கரெக்டாக சொல்லணும்னா 18 வயசு தான். எந்த ஒரு வெளி உலகம் எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்து கற்றுக்கிற ஆரம்பித்தேன். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு தனிமை. இன்னொன்று வந்து ஃபேமிலி நினைப்பு. ஏன்டா விட்டு வந்தோம், எனக்கு ஃபேமிலி தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு எப்போவுமே ஓட ஆரம்பிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ஊனமித்தவர் கால். ஆனால் நான் சொல்கிறதுக்கு அழுகுதான். அழகாதீங்க. சரி சரி சார், அழகாதீங்கக்கா. நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக லைஃப்பில் மாறும் இல்லையா? நம்ம இந்த வயசில் இந்த மாதிரி நம்ம வேலை பார்க்குறதே பெரிய விஷயம் இல்லையா? அழகாது. யார்கிட்டே சொல்லியிருக்கீங்களா? அது சொந்தக்காரங்களாம் எனக்கா ஹெல்ப் பண்ணுறாங்களாக்கா? யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. எதுவுமே ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? பொண்ணுக்கிட்ட தான் வந்து இருக்கிறேன். மக சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஆனால் எங்கள் வீட்டுக்காரி என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. சரி சரி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா. நான் எங்கள் வீட்டுக்காரர் கால் ஊனமித்தவர். சரிங்கக்கா. ஆனால் பிள்ளைங்க 3 பிள்ளை, ஒரு பொண்ணு எனக்கு. சரிங்கக்கா. ஆனால் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. 3 பிள்ளைங்கிட்டே நான் அங்கே இல்லை. பொண்ணுக்கிட்டே வந்துட்டேன் நான். அண்ணன் தம்பிங்கிறது இருந்து எனக்கு சுகம் கிடையாது. ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப அனுபவிச்சிட்டேன்பா. நான் வாழ்க்கையில் என்னென்ன நான் துன்பத்தை அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து விழுந்துட்டேன்பா. நான் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறாரு. கால் நடக்க முடியாது அவர். சரி, அது சும்மா தாங்கின்னு போவார். கல்யாணத்துக்கு முன்னேட்டில் இருந்து அப்படித்தான் இருக்கிறாங்க. எனக்கு சொந்த அம்மாக்காரன் தான் அவர். சரி சரி. காலேஜ் படிக்கல. அது காரணம் வந்து என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. நான் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3rd இயர் என்னால் படிக்கவே முடியல. நானே அப்போ வேலைக்கு போய் நானே படிக்கணுன்ற சூழ்நிலை. நைட் ஷிஃப்ட் ஒர்க் போவேன், பகலில் காலேஜுக்கு போவேன். ஆனால் தூக்கமே இல்லாமல் வேலை செஞ்சதுனால என்னால் டிகிரி கம்ப்ளீட்டே பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பைக் வாங்கணும்னு நினச்சோம். அது எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இருக்கிற ஆசை தான். கடைசி வரைக்கும் வாங்க முடியல. இப்போது வந்து ஒரு டெலிவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் ஒரு 12,000 17,000 சம்பளத்துக்கு. ஏன்டா நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குது, நம்ம ஏன் இந்த மிடில் கிளாஸாக பிறந்தோன்னு யார்கிட்ட சொல்லி அழுதுருக்கீங்களா, புலம்பிருக்கீங்களா? இல்லை ஜி, அது புலம்புறதே வேஸ்ட்டு. புலம்பு என்ன பண்ணுறது? அதனால் அந்த மாதிரிலாம் நான் புலம்புனதில்லை. இதே இருக்கிறத வச்சு நான் அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக பசங்களோட அப்படியே ஏதோ ஓடின்னு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி உள்ள அழுதுட்டு வெளியில் சிரிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனைலாம் வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும். அப்பா புலம்புவார், அம்மா அழுவாங்க. அதெல்லாம் வீட்டோட அப்படியே முடிச்சுக்கணும் ப்ரோ. வெளியே வந்துட்டு அது இந்த மாதிரி தனியாக எப்போனா இருந்தால் மட்டும் ஃபீல் பண்ணுறது. மற்றபடி தனியாக தான் வந்திருக்கீங்க இல்லையா? தனியாக தான் ப்ரோ வந்திருக்கு. ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம அப்பா அம்மா இப்படி பார்த்துக்கணும், அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சாரி, அப்பாவுக்கு சட்டு, இது மாதிரிலாம் வாங்கிட்டு ஆசை இருக்குது ப்ரோ. இல்லை, அம்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு முறை புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அப்பாவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதுவும் வாங்கி கொடுத்ததில்லை. ஆசைலாம் நிறைய இருக்குது ப்ரோ. சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை தான். எங்கள் அப்பா அம்மா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. வீட்டில் உட்கார வைக்கணும்னு ஆசை. எங்கள் அம்மா நைட்டு வந்து வீட்டில் புலம்பும் போதெல்லாம். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனாலையும் முடியல. அவ்வளோ 4 பேருமே வேலைக்கு போகிறோம். வெளியே நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் 4 பேர் வேலைக்கு போகிறீங்களே, வீடு நல்லா தானே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. நான் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை வீட்டாளுங்களுக்கு தான் தெரியும். அதனால் அம்மா இப்போ வரைக்கும் எங்களால் வீட்டில் உட்கார வைக்க முடியல. சொந்தமாக செங்கல் கூட கிடையாது. பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் ப்ரோ இருக்கும். படித்தோம், டிகிரி கிடையாது, வேலைக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லை ப்ரோ. வாங்குற காசு அவன் அவனை சாப்பிட்டு போயிடுறான். கடன் கடன் கடன்னு 95 நாள்லேருந்து கடன் தான் ப்ரோ. இதெல்லாம் ஒரு நாள் யோசிச்சு பார்க்கும்போதே நமக்கு நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரியும் நமக்கு அந்த யோசனை தான் ப்ரோ இருந்து. நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. என்ன பண்ணுறது எனக்கு இப்போவும் தெரியல. அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் எல்லோரும் புலம்பின்னு இருக்காங்க. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அங்கே கடன் வாங்கணும், இங்கே கடன் வாங்கணும்னு. எப்படி வாங்கி எப்படி பண்ண போகிறாங்கன்னே தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அந்த கல்யாண கடனை அடைக்கிறதுக்கு ஒரு காசு நம்ம அந்த வாழ்க்கையெல்லாம் அதிலேயே போடுற மாதிரி கடன் அவ்வளோதான் ப்ரோ. வாழ்க்கையே கடன்
கடனில் தான் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறமும் கடனில் தான் போகும்னு தெரியும். அதுக்குன்னு அதே நினச்சினே இருந்தால் என்ன பண்ண முடியும்? கஷ்டம், ஒரு பிரச்சனை போனது இன்னொரு பிரச்சனையும் வந்துடும். பிரச்சனை இருக்கும்போதே அப்படியே நம்ம ஜாலியாக இருந்துக்கணும்.